திருச்சிற்றம்பலம். நாங்கள் அருணை பாலவர் ராஜா ஐயாண்ட சைவ சித்தாந்த வினாவிட படிச்சோன்றிருக்கிறோம். ஓகே, திரு காப்பு படியுங்க. திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நாள்வாயன் அங்கரத்தாறு ஆறு தரு கோட்டம் பிறகினளித்தாள் சடியான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உரு கோட்டன் என்பொடு வணங்கி ஓவாதே இரவு பகலுணர்வோர் சிந்தை திருகோட்டு அயன் திருமால் செல்வமும் ஒன்றோவென்ன செய்யும் தேவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் இப்ப இந்த நேற்றையான் குறா படிக்க போறோம். இதை படியுங்கோ, அப்புறம் அது விளங்கும். அம்மா படியுங்கோ தேவியம்மா. திருச்சிற்றம்பலம். மாணாக்கர் அடிகள் காட்டிய முறை நேர்மையானதே. எனினும் வித்தேயாயினும் மரமேயாயினும் தம்முன் காரண காரியங்களே அன்றி பஞ்சபூதங்களை நோக்க அவை இரண்டும் அவற்றின் காரியங்களே. ஆதலின் அவை இரண்டிற்கும் முற்பட்டவனாய் பஞ்சபூதங்கள் இருத்தலின் அவற்றிலிருந்து வித்தோ அல்லது மரமோ தோன்றி பின்பு வித்தும் மரமும் காரணகாரிய தொடர்ச்சியாய் வருகின்றன. ஆனால் உடம்பு, மாயை, வினை, கன்மம் இவ்விரண்டிற்கும் பொதுவான காரணமாய் வேறொரு பொருள் இருப்பின் அதிலிருந்து முதலில் உடம்போ அல்லது வினையோ தோன்றி பின்பு ஒன்றிலிருந்து மற்றொன்று தொடர்ச்சியாய் வருதல் கூடும். அத்தகைய மூன்றாவது பொருள் யாது உளது? என்னண்டா நேற்று படிச்ச நாங்கள் இந்த வினை முதல் வந்ததா என்று ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. இந்த உடம்பு முதல் வந்ததா, வினை முதல் வந்ததா, இல்லாட்டி என்னண்டு. அப்ப அதுக்கு அவர் அங்க சொல்ற வித்து முதல் வந்ததா, மரம் முதல் வந்ததா என்ற கேள்வி எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான இதுதான். அப்ப உடம்போ அல்லது வினையோ தோன்றி பின்பு ஒன்று எது முதல் வந்ததுன்றதான் இப்ப பிரச்சனை. மற்றொன்று தொடர்ச்சியா வருதோட அத்திய மூன்றாவது பொருள் யாது உள்ளது என்ற கேள்வியை அவர் இப்ப மாணாக்கன் கேட்கிறார். ஆசிரியர் சொல்ல போறார். வாசியுங்க. இது இன்றியமையாததொரு வினாவே. ஆயினும் இதற்கு புற சமயங்களில் விட காணுதல் அரிது. சைவ சித்தாந்தத்தில் இதற்கு விட எளிதில் காணலாம். ஏனெனில் புற சமயங்கள் உயிர்க்கு உள்ள குற்றம், மாயை, கன்மம் என்ற இரண்டே என்று கூறுகின்றன. அதனால் அவை இரண்டிற்கும் பொது காரணமாய் மூன்றாவது பொருளை காணுதல் இயலாது. மூன்றாவது குற்றத்தை உணராமையால் மேலும் பல இடர்பாடுகள் உண்டாகின்றன. அவை மாயையாக வினையாக ரெண்டில் ஏதோ ஒன்று முதலில் உயிரை வந்து பற்றியதாக வைத்து கொண்டாலும் அது ஏன் வந்து பற்றிற்று என்ற வினா எழும். காரணமின்றியே வந்து பற்றிற்று என்ற விடை கூறினால் முத்தியடைந்த பின்பும் கொஞ்சம் மேலிடுங்க. முத்தியடைந்த பின்பும் அவ்வாறு அது ஏன் வந்து பற்றக்கூடாது என்ற வினா உடனே தோன்றும். சைவ சித்தாந்தம் உயிர் முதலில் தூய்மையாயிருக்க அதனை மாயோ அல்லது வினியோ வந்து பற்றியதாக கூறவில்லை. செம்பு இயற்கையிலே களிம்பு என்ற ஒரு குற்றத்தை உடையதாய் இருத்தல் போல ஆன்மா இயற்கையிலே ஆணவம் என்ற ஒரு குற்றத்தை உடையதாயிருந்தது. அக்குற்றம் காரணமாகவே வினை, மாயை என்னும் குற்றங்கள் அதனை வந்து பற்றின என்று கூறுகின்றது. அதனால் வினை, மாயை என்பவற்றிற்கு முன்னே ஆணவம் என்ற வேறொன்று இருத்தலால் அது காரணமாக மாயோ அல்லது வினியோ ஏதோ ஒன்று முதல் வந்து உயிரை பற்றியதென்று எனக்கொள்ளுதல் எளிதாகின்றன. பாருங்கவா, இப்ப என்ன சொல்றார்? அவர் கேட்ட கேள்விக்கு ஆசிரியர் சொல்றார், இது ஒரு இன்றியமையாத வினா. எது உடம்பு முதல் வந்ததோ வினை முதல் வந்ததோ. ஆயினும் இதற்கு மற்ற சமயங்கள்ல விட இல்லையா? எங்கட சைவ சித்தாந்தம் என்ன இதுக்கு விட சொல்லுதண்டாலாம். இப்ப ஏனைய பிற சமயங்கள்ல ஆணவம் என்ற ஒன்று இல்லை. அவையில் தனியா கண்மமும் மாயம் தான் வச்சிருக்கணும். இப்ப எங்கட சமயத்துல ஆணவம் 3 மலங்கள். அப்ப பிற சமயங்கள் உயிரற்குள்ள குற்றம், மாயை, கண்மம் என்று 2 கூறுகின்றன. அதனால் அவை 2க்கும் பொது காரணமாய் மூன்றாவது ஒரு பொருளை காண இயலாது. அதுக்காக அவர் சொல்றார், இப்ப 3வது குற்றத்தை உணராமையால் மேலும் பிற இடர்பாடுகள் உண்டாகின்றன. அவை மாயையாக வினையாக 2ல் ஏதோ ஒன்று முதலில் உயிரை வந்து பற்றியதா வைத்து கொண்டாலும், மாயையோ இல்லாட்டு வினையாகவோ ஒன்று வந்து உயிரை பற்றி கொண்டாலும் அகதேன் வந்து பற்றிட்டுன்ற வினா எங்களுக்குள்ள எழுது.
அதுக்கு காரணம் என்ன? இன்றி வந்து பற்றிட்டு என்று கூறினால் முத்தி அடைந்த பின்னும் அவ்வாறு அது ஏன் வந்து பற்றக்கூடாதுன்ற வினாவும் அப்போ இப்ப சகலத்துல வந்து இது மாயம் கண்மோமங்களை பற்றிட்டுது என்று சொன்னா ஏன் முத்தி அடைந்த பின்னும் பற்று என்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு சொல்லுது சைவ சித்தாந்தம், உயிர் முதலில் தூய்மையாயிருக்க அதனை மாயோ அல்லது வினியோ வந்து பற்றிய கூறவில்லை. எங்கட சைவ சித்தாந்தம் அப்ப முதலிலேயே உயிர் ஆணவத்தோட கலந்த ஒரு கேவல நிலையில அத தூய்மை இல்லாமல் அசுத்தமாய்த்தான் இருக்குது. அந்த உயிரோட சேர்ந்து ஆணவம் சேர்ந்து அறியாமையை கெடுத்து கொண்டு இருக்குது, அறியாமையை தந்து கொண்டு இருக்குது. அதுக்காண்டித்தான் அவர் என்ன செய்தவர், இந்த ஆணவத்தின் வலியை அடக்குவதற்காகத்தான் கண்மமாயம் எங்களோட பொருத்தினவர். ம். எப்படின்னு சொன்னாலாம் ஒரு சொம்பில இயற்கையாகவே களிம்பு இருக்குது. களிம்பிருக்கு. அந்த களிம்ப போக்குறதுக்கு தான் எலிஞ்சம்பழத்தையும் சாம்பலையும் போட்டு தேய்க்கிறாங்களா. அது போலதான் இந்த ஆன்மாவை இயற்கையிலே பற்றி இருக்கிற ஆணவத்தை குறைக்கத்தான் இந்த கண்மமும் மாயை, அதாவது எலிஞ்சம்பழம் போல சாம்பலை போல கண்மமையையும் தந்தவர். அப்போ ஒரு குற்றத்தை குறைக்கத்தான் என்னென்று 2 குற்றத்தை அவர் போட்டவர். அக்குற்றம் காரணமாக வினை மாயை என்னும் குற்றங்கள் அதனை வந்து பற்றின என்று கூறுகிறது. அதுதான் எங்களை சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. அதனால் வினை மாயை என்பவற்றுக்கு முன்னமே, வினை என்று இவர் சொல்றது கண்மத்தை, என்பவற்றுக்கு முன்னமே ஆணவம் என்ற ஒரு வேறு இருத்தலால் அது காரணமாகவே மாயை அல்லது வினியோ ஏதோ. அப்ப ஆணவம் என்ற ஒரு குற்றம் இருக்கிறபடியே தான் 2, அதான் எங்கட சைவ சித்தாந்தம் ஒரு கட்டை அவிழ்ப்பதற்காக மேலும் 2 கட்டுக்களை போட்டார். அப்போ ஒரு குற்றம் ஆணவம், அதுக்காகத்தான் கண்மவும் மாயையும் போட்டவருடைய. ஏன் இந்த உடம்பை தருவதும் போது அந்த மாயையும் கண்மவும் இருந்தால்தான் நாங்கள் இந்த உலகத்துக்குள்ள மயங்கி எங்கட கண்மங்களை எல்லாத்தையும் போக்குவோம். அவர் மறைந்து நின்று அருள் செய்வார். படியுங்கம்மா அடுத்தது. ஆம், சைவ சித்தாந்தத்தில் உயிருக்கு ஆணவம் என்ற ஒரு முதற் குற்றம் சொல்லப்படுவதால் அது காரணமாக பின்பு எல்லா குற்றங்களும் வந்து சேர்ந்தன என்பது பெறப்படுகின்றது. ஆயினும் மாயை வினை என்னும் 2இல் ஏதோ ஒன்று முதலில் வந்தது என பொதுவாக கூறுதல் அன்றி இன்னதுதான் முதலில் வந்ததென சிறப்பாக கூறுதல் இல்லையோ ஆசிரியர். உண்டு. ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களால் உயிரடைவது உலகப் பொருள்களால் வரும் இன்ப துன்பங்களில் அழுந்துவதே ஆகும். உயிர் அவ்வாறு இன்பத் துன்பங்களில் அழுந்துவதற்கு காரணம் அதற்கு அவற்றின் மேல் உள்ள விருப்பு வெறுப்புகளே. இவ்விருப்பு வெறுப்புகள் ஆணவ மனத்தின் செயல்களே ஆகும். உயிர்களால் விரும்பவும் வெறுக்கவும் படுகின்ற இன்ப துன்பங்களை விளைப்பது வினியாக கண்ம மலமே. ஆதலின் ஆணவ மலத்தால் விருப்பு வெறுப்புகளை உடையதாய் நிற்கும் உயிர் அவ்விருப்பு வெறுப்புகளுக்கு விடியமாகவே இன்ப துன்பங்களை தருகின்ற கண்ம மலத்தோடுதான் முதற்கண் தொடர்பாதாகின்றது. எனவே கண்மம் மாயை என்னும் 2இல் கண்மமே முதற்கண் ஆன்மாவை பற்றுவதாம் என்க. இதனால் ஆணவத்தின் காரியம் கண்மமும் கண்மத்தின் காரியம் மாயையும் ஆதல் விளங்கும். கண்மம் ஆணவத்தின் காரியமே அன்றி மாயையின் காரியம் அன்று என்பதை இருள்சேர் இருவினை என திருவள்ளுவர் குறித்தருளினார். மேலிடுங்க கொஞ்சம் பொருங்கவார். இப்ப மாணாக்கன் இப்ப கேட்கிறார், இப்ப அந்த ஆணவம் இருந்தபடியே தான் கண்மமையும் மாயையும் எங்களோட கூட்டினவர் என்று சொல்லுது. ஒரு 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 மெலத்தை நீக்கிறதுக்கு, ஒரு குற்றத்தை நீக்கிறதுக்கு 2 குற்றத்தை மேலும் தந்தவர். இப்ப 3 குற்றம் இப்ப எங்களுக்கு சகலத்துல. அப்ப அவர் கேட்கிறார் மாணாக்கன், சைவ சித்தாந்தத்தில் உயிருக்கு ஆணவம் என்ற ஒரு முதற் குற்றம் சொல்லப்படுவதால் அது காரணமா பின்பு எல்லா குற்றங்களும் வந்து சேர்ந்தன என்பது பெறப்படுகிறது. அவருக்கு அது கிளியர். ஆயினும் மாயை வினை என்னும் 2இல் ஏதோ ஒன்று முதலில் வந்தது. எது முதலில் வந்தது? கண்மமா மாயையா? அப்ப இன்னதுதான் முதலில் வந்தது என்று சிறப்பாக கூறுதல் இல்லையோ? அப்ப அதை ஒருக்கா எங்களுக்கு அந்த கேள்வி வர்றது தானே, மாயையா கண்மமா? ஆணவம் முதலே இருக்குது. அப்ப இப்போ கண்மமும் மாயையும் பிறகு சேர்க்கிறார். எது முதலில வந்ததுன்றதான் இப்ப அவற்றை கேள்வி. அதுக்கு ஆசிரியர் சொல்றார், ஓ அப்படி இருக்குது. ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களில் உயிர் அடைவது உலகப் பொருளால் வரும் இன்ப துன்பங்களில் அழுந்துதலாகும். இப்ப இந்த ஆணவம் அறியாமையை தரும், என்ன அறிவை விளங்க விடாது. ஆனா இந்த கண்மம் தான் என்ன செய்தங்களை உயிரை இன்ப துன்பங்களில செலுத்துது. உலகத்தில் இன்ப துன்பங்கள்ல செலுத்தி எங்களை இந்த உலகப் பொருள்கள்ல தோய வைக்குது. அப்ப அதைத்தான் அவர் சொல்றார், கண்மத்தால தான் இந்த உலக இன்ப துன்பங்கள் வருது, அதுதான் உலகத்தோட அழுந்தும்.
அப்ப உயிர் அவ்வாறு இன்ப துன்பங்களில் அழுந்துவதற்கு காரணம் அதற்கு அவற்றின் மேலுள்ள விருப்பு வெறுப்புகள். இந்த உயிர் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் கண்டு சிலதை விரும்பும், சிலதை வெறுக்கும். இவ்விருப்பு வெறுப்புகள் ஆணவ மலத்தின் செயல்கள். அந்த விருப்பு வாரதே எங்களுக்கு நாங்கள் அவாப்படுவோம். உண்டை கண்டுட்டு நாங்கள் அவாப்படுறோம்னா அங்கே ஆணவத்தின் குற்றங்கள் இட்டு அந்த குற்றங்கள்ல அவான்ற ஒன்று இருக்குது, ஆசைப்படுவோம். அப்ப ஆணவ மலத்தின் செயல்கள் உயிர்களால் விருப்பவும் வெறுக்கவும் படுகிற இன்ப துன்பங்களை விளைவிப்பது இந்த கன்மம் தான். ஆணவ மலம்தான் எங்களுக்கு விருப்பு வெறுப்புக்கு காரணமா இருக்கிறது. ஆனாலும் உயிர்களால் விருக்கவும் வெறுக்கவும் படுகிற இன்ப துன்பங்களை விளைவிப்பது வினையாயி. அந்த வினையாய இப்ப கன்மம் ஒன்று இருந்தால்தான் எங்களுக்கு அந்த அவா வருது. இந்த முதலே எங்களுக்கு இந்த கன்மம் இருக்குது. நாங்கள் முற்பிறப்பில் செய்த கன்மம் செஞ்சித வினையா இருக்கு. அந்த வினை எங்களுக்கு ஒரு 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 அந்த இன்ப துன்பங்களை விளைவிக்குது. எனக்கு ஒரு இன்பத்தை வேணுமெண்டா நான் ஒரு சாரிக்கு ஆசைப்படுவேன். ஒரு துன்பம் எனக்கு ஒரு துன்பம் என்றால் நான் இருந்து நெடுக கவலைப்பட்டோன்னு இருப்பேன். அப்ப அதுக்கு காரணம் அந்த இன்ப துன்பத்துக்கு எனக்கு வேறதுக்கு காரணம் எனக்கு இருக்கிற சஞ்சித வினை. ஆதலின் ஆணவ மலத்தால் விருப்பு வெறுப்புகளை உடையதா நிற்கும் உயிர் விருப்பு வெறுப்புகளுக்கு விடமாகிய இன்ப துன்பங்களை தருகின்ற கன்ம மலத்தோடு தான் முதற்கண் தொடர்வதா. அப்ப அங்க மாயையா கன்மமாண்டேக்கில்ல, அங்க ஆணவம் அவருக்கு கிளியர், ஆணவம் தான் முதல். அப்ப பிறகு உடலோட பொருந்தினி கேட்கறது வேலை செய்யமன்ற கேள்விக்கு ஆசிரியர் சொல்றார் கன்ம மலத்தோடுதான் முதற்கண் தொடர்வாகின்றது. எனவே கன்மம் மாயை என்னும் இரண்டில் கன்மமே முதற்கண்ணாம். அப்ப நாங்கள் எப்பவும் ஆணவம் கன்மம் மாயை என்று தான் படிச்சு வச்சுக்கிறோம். அப்ப அந்த ஓடரும்படி அவர் சொல்றார் உடலோட பொருந்தும் போது எங்களுக்கு கன்மம் தான் முதலங்களை பெற்றுதான். ஏன் அந்த சஞ்சித வினைதான் எங்களுக்கு அவாவத்தரு. இதனால் ஆணவத்தின் காரியம், ஆணவத்தின் காரியம்தான் கன்மம், கன்மத்தின் காரியம்தான் மாய. அப்ப ஆணவ காரணம்ண்டா கன்மம் காரியம், கன்மம் காரணம்ண்டா மாயை காரியம். அப்ப ஒன்றில் ஒன்று அது படிச்ச நாங்கள் முதலே கன்மம் ஆணவத்தின் காரியமே அன்றி மாயையின் காரியம் அன்று என்பதை இருள் சேர் இருவினை என திருவள்ளுவர் குறிப்பா ஆணவத்தின் காரியம் எது? கன்மம். கன்மத்தின் காரியம் எது? மாய். அவ்வளவுதான். இதுல அந்த விஷயத்த அப்ப எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு வேலை செய்கிறது கன்மம்ன்றத காரண காரியத்தை வச்சு வடிவா விளங்கப்படுத்து. இப்ப ஆணவம் என்றது காரணத்திலிருந்து கன்மம் என்ற காரியம் வந்தது. பிறகு அதே கன்மம் மாயைக்கு காரணமாகுது. மாயை வருவதுக்கு இந்த கன்மம் தான் காரணம். அப்ப கன்மமாய காரணத்திலிருந்து காரியமாய மாயை வந்தது. அவ்வளவுதான் நாங்க சொல்ல வர்றார். இருள் சேர் இருவினேன திருவள்ளுவரும் இருள் சேர் இருவினை. அதையும் படிங்கோமா. இன்ப துன்பங்களுக்கு விதை கொள்வது, இன்ப துன்பங்களுக்கு விதை போல்வது கன்மமலமும் அவ்விதை முளைத்து வேரூன்றி வளர்ந்து மற்ற பல விதைகளை தருவதற்கு சார்பாய் உள்ள நிலத்தின் ஆற்றல் போல்வது ஆணவமலம். அவ்வாற்றலை உடைய நிலம் போல்வது ஆன்மா. விதியை முளைப்பித்து நிலத்தின் ஆற்றலையும் வெளிப்படுத்தி முளையை நிலத்தோடு ஏவிக்கும் நீர் போல்வது மாயமலம். முதலில் நிலமும் பின்னர் அதன் ஆற்றலும் வேண்டப்படும். அதன் பின் வேண்டப்படுவது விதை. அவையெல்லாம் அமைந்தபின் வேண்டப்படுவதே நீர். இவை போலவே ஆன்மா ஆணவம் கன்மம் மாயை என்பவற்றையும் வைத்துக் கொண்டு கொள்க. இவ்வாறாயினும் இவற்றின் செயல்பாடுகளுக்கு முன்பின் கூறுதல் அரிதாகலின் இவை அனைத்தையும் அனாதி என்று கூறுதலே சைவ சித்தாந்தத்தின் மரபு. உயிர்கள் தோறும் ஆணவமல புனிப்பு ஒரு வகையாய் இல்லாமல் பல்வேறு வகையாய் இருத்தலும் அவற்றை விருப்பு வெறுப்புகளும் பல்வேறு வகையாம். ஆகவே அவற்றிற்கு ஏற்ப வரும் வினைகளும் பல்வேறு வகையே. அவைகளுக்கு ஏற்பவே உடம்புகளும் பல்வகையினாய் வரும். இவை அனைத்தையும் அறிந்து அவற்றிற்கு ஏற்றவாறு இறைவன் கூட்டுவிக்கின்றான் என்க. இப்ப சரி பொருங்கவா. அப்ப ஆசிரியர் கேட்கிறார், இது சொல்லி போட்டார் ஆசிரியர். இன்ப துன்பங்களுக்கு விதை போல்வது எங்கட இன்பம் துன்பத்துக்கு விதை போல்வது கன்மம். அப்ப அந்த கன்மம் எல்லாம் முளைக்க 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 எங்களுக்கு இன்ப துன்பம் வந்து கொண்டே இருக்கு.
அப்ப அவ்விதை நாங்கள் அங்க முதல் படிச்சிருக்கிறோம். என்ன இந்த கண்மம் எல்லாம் தான் விதை. அங்க சிங்கமுகாசுரனுக்கும் அவன் கண்மம், சூரன் ஆணவம், அவன் தலையை வெட்டி வெட்டி போட 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 முளைச்சது. அப்ப அவன் கண்மத்துக்கு அவனை உதாரணத்துக்கு சொல்றது. அப்ப கண்மம் திருப்ப 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 முளைக்கும். அந்த விதை போல்வதுதான் கண்ம முளை. அவ்விதை முளைத்து வேரூன்றி வளர்ந்த மற்றும் பல விதைகளை தருவதற்கு சார்பாய் உள்ள நிலத்தின் ஆற்றல் போல்வது ஆணவம். அப்ப அங்க நிலம் ஆணவம் என்றா அந்த விதைதான் கண்மமெலம். அப்ப அந்த அங்க ஆணவமெலம் வேர் ஊன்றி நிக்குது. வேர் போல ஊன்றி நிக்க நிக்க விதையானது நல்ல வடிவா வளரும். அவ்வாற்றலை உடைய நிலம் போல்வது ஆன்மா. அந்த ஆணவமெல்லாம் நிலத்தின் ஆற்றல் போல்வது. ஆணவமெல்லாம் ஆற்றல், நிலம் இல்லை. அப்ப அங்க ஆணவமெல்லாம் ஆற்றல், ஆற்றலை உடைய நிலம் போல்வதுதான் ஆன்மா. அப்ப விதியை முளைப்பித்து நிலத்தின் ஆற்றலையும் வெளிப்படுத்தி முளையை நிலத்தோடு ஏவிக்கு நீர் போல்வது மாயாமலம். அப்பப்பா என்ன அழகா சொல்லியிருக்கிறார். இப்ப விதை கண்மமாம், அந்த விதைக்கு உழைக்கிறதுக்கு ஆற்றலை தருவது ஆணவமாம், அந்த நிலம் போல இருக்கிறது ஆன்மாவாம், அந்த நீர் மாயை. நாங்கள் நீரை ஊத்தி 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 ஒரு விதியை வளர்க்கிறோம் என்று சொன்னா இந்த மாயாகிய இந்த உலகத்துக்குள்ள நாங்கள் மயங்கி போய் இருக்கிறபடிய அங்க நீரை ஊத்தி 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 கொண்டு இருக்கிறோம். அப்ப அவர் தான் அதை தந்தவர். இந்த மாயைக்களை ஈடுபட்டு இந்த கண்மத்தை போக்கி நீ துன்பப்படும் போதுதான் என்ன நினைப்ப, அதன் பின் வேண்டப்படுவது விதை, அவையெல்லாம் அமைந்த பின் வேண்டப்படுவதே நீர். இவை போலவே ஆன்மா, ஆணவம், கண்மம், மாயை என்பவற்றையும் வைத்து கண்டுகொள்ள. இவ்வாறாயினும் இவற்றின் செயற்பாடுகளுக்கு முன்பின் கூறுதல் அரிதாகலின் இவை எனத்தையும் எனாதி. எல்லாம் எனாதி. எது? ஆணவமும் எனாதி, கண்மமும் எனாதி, இந்த மாயையும் எனாதி, இந்த ஆன்மாவும் எனாதி. அப்ப அதுக்குத்தான் சொல்றது பதி பசு பாசம் என்று சொன்னா அங்க எல்லாம் அனாதி, கண்மமும் அனாதி. ஆனால் எங்களை அந்த கண்மமும் மாயையும் எங்கட புத்தி தத்துவத்தில் இருக்கும். ஆனால் அவர் அதை எப்ப சேர்ப்பார்? உடலை சேர்க்கும் போதுதான், ஒரு தூள உடலை சேர்க்கும் போதுதான் கண்மத்தையும் மாயையும் செயற்பட வைப்பார். அப்ப அது விளங்கினா எங்களுக்கு சரி. ஆனா ஆணவம் ஆதியில இருந்தே அது தண்ட பாட்டுக்கு செயற்பட்டு எங்களை துன்புறுத்தி கொண்டு நிக்குது. இப்ப உயிர்கள் தோறும் ஆணவமெல்ல பிணிப்பு ஒரு வகையாய் இல்லாமல் பல்வேறு வகையாய் உயிர்கள் தோறும் வேற வேற மாதிரி ஆணவத்தின் பிணிப்பு, அவற்றின் விருப்பு வெறுப்புகளும் பல்வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ சில பேர் சொல்லிவினம், ஓ எனக்கு இது பிடிக்கல, அந்த மெட்டால் சொல்ல ஐயோ எனக்கு இதுதான் என் ஃபேவரட். அப்ப அது மாதிரி தான். ஆகவே அவற்றுக்கு ஏற்ப வரும் வினைகளும் பல்வேறு வகை, அவ்வகைக்கு ஏற்ப வரும் வினைகளும் பல்வேறு வகையே. அவ்வகைக்கேற்பவை உடம்புகளும் பல்வகையினர். இவை அனைத்தையும் அறிந்து அவற்றுக்கு ஏற்றவாறு இறைவன் கூட்டுவிக்கின்றான் என்க. இந்த விஷயம் எங்களுக்கு நல்ல தரும். நான் கேள்விகளும் எடுத்து அனுப்புறேன். ஆனா கேள்வி வருந்தானே என்று இருக்காம நீங்களும் உங்களோட உங்களுக்குள்ளே ஒரு கற்பனை வரணும். ஆணவன் தான் என்ன ஆற்றல் என்று சொல்லி இருக்கிறார், கண்மன் தான் விதி என்று சொல்லி இருக்கிறார், ஆன்மாதான் நிலம் என்று சொல்லி இருக்கிறார், மாயதான் அந்த நீர் என்று சொல்லி இருக்கிறார். எவ்வளவு ஒரு கற்பனை ஒரு அப்படி என்று மனதில் பதிச்சுட்டா எங்களுக்கு நல்ல விளக்கமா வரும். இப்ப இன்னொரு ஆள் வாசிங்க. இறைவன் உருவம் கொள்ளுதல். இறைவன் உருவம் கொள்ளுதல். மாணாக்கன் உலகத்தை இறைவன் உயிர்களது வினி என்னும் ஒழுங்கின் மேல் வைத்து செயற்படுத்துகிறான் என்பது பொருந்துவதே ஆகின்றது. அது நிற்க இறைவன் உலகத்தை தொழிற்படுத்தும் கால் தான் உருவம் உடையவனாய் நின்று தொழிற்படுத்துவானோ? உருவம் இலனாய் நின்றே உலனாய் நின்றே தொழிற்படுத்துவானோ என்னும் ஐயம் நிகழ்கின்றது. அது பற்றி முன்னர் சிறிது குறித்தருளி ஆயினும் இனிது விளங்க உணர்த்தியதல் வேண்டும். ஏனெனில் இறைவன் உருவமுடையவனாயின் உலகத்தாருள் ஒருவனாய் விடுவன் என்று ஒரு சாராரும், உருவம் இலானாயின் உலகத்தை செயற்படுத்தல் இயலாது என்று மற்றொரு சாராரும் கூறுகின்றனர். ஆதலின் ஆசிரியர் உருவம் இல்லாததாகிய உயிர் உடம்பை செயற்படுத்துதல் போல உலகத்துக்கு உயிராணிக்கும் இறைவன் உருவமின்றியே அதனை செயற்படுத்தல் கூடும். ஆதலின் இறைவன் உருவம் இலனாயின் உலகத்தை செயற்படுத்தல் இயலாது என்றல் பிழையாம். ஆகவே உலகத்தை செயற்படுத்த மாட்டாமையால் இறைவன் உருவமுடையவன்
உருவமுடையவனாகின்றான் அல்லன். மற்ற இதனாலெனின் உலகத்தின் செயற்பாடு உயிர்களுக்கு பயன்படுவதாய் அமைத்தற் பொருட்டே ஆகியன்றான் என்று உணர்க. ஒரு கேள்வி முடிஞ்சது கமலா. பாருங்க இப்ப என்ன சொல்ற அடுத்த இறைவன் ஏன் உருவாங்க. இப்ப இதுலதான் இப்ப எங்களுக்கு நிறைய விஷயம் இன்றைக்கு காலமா படிச்ச விஷயங்கள் வரப்போகுது. அப்ப இறைவன் ஏன் உருவங்கொள்ளுதல் எப்படி உலகத்தை இறைவன் உயிர்களது வினை என்னும் ஒழுங்கின் மேல் வைத்து செயற்படுத்துகிறார். அவர் அங்க உயிர்களின் வினைக்காகத்தான் உலகத்தை படைச்சவர். உலகத்துக்காகவே உயிரை படிக்கல. உயிர்களை கொண்டு போய் இந்த ஆணவ மெலத்தின் வழிகடை செய்து தந்த சிவலோகத்துக்கு எங்களை கூட்டி கொண்டு போறதுக்காண்டித்தான் இந்த உலகத்தை அதுல நாங்கள் எல்லாம் கிளியரா இருக்கோம். உலகத்துக்காக உயிர்களை படைக்கவில்லை, உயிர்களுக்காகத்தான் உலகத்தை படைத்தார். அப்ப ஏன் அவர் ஒழுங்கு வைத்துதான் செயல்படுறான். சும்மா எங்களை போல கண்ட மாத்துக்கு அதுல முதல்ல அதை செய்து இதை செய்து செய்யல. அவருக்கு கண்ட ஒரு ஒழுங்கு இருக்குது. அப்ப அது நீக்க இறைவன் உலகத்தை தொழிற்படுத்தும் கால் தான் உருவமுடையனவனாய் நின்று தொழிற்படுவானோ உருவமிலனாய் நின்றே தொழிற்படுவானோ என்னும் ஐயன் நிகழ்கிறது மாணாக்கனுக்கு. அது பற்றி முன்னர் சிறிது குறித்தரும் அங்க பொது அதிகாரத்துல சொல்லி இருக்கிற பதியல் படிக்க பொதுவில கொஞ்சம் சொல்லி தந்தவர் 46ஆம் பக்கம். இது விளங்க உணர்த்தி இப்ப எங்களுக்கு நல்ல விரிவா சொல்லி தயார்மென்று கேட்கிறார் மாணவர். ஏனெனில் இறைவன் உருவமுடையனாயின் இப்ப விடிய படிச்சது இப்ப இந்த வருது உங்களுக்கு மெமரியில வைக்கிறது நல்ல ஈஸி. உலகத்தாருள் ஒருவனாய் விடுவன் என்று ஒரு சேராரும் அவன் உருவமா வந்தா அவனும் எங்களை போல ஒரு ஆன்மாவாகிடுவான் என்று ஒரு சேரார் சொல்லினான். உருவம் இலனாயின் உலகத்தை செயற்படுத்தல் இயலாது என்று மற்றொரு அவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னா அவன் என்னென்று இந்த உலகத்தை செயற்படுத்துவான் என்று ஒரு சேராருன்னு சொல்லினான். அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்களா ஆசிரியர்கிட்ட ஆசிரியர் சொல்றார் உருவம் இல்லாததாகிய உயிர் உடம்பை இப்ப இந்த உயிருக்கும் உருவம் இல்லை. ஆனா இந்த உயிரை செயற்பட வேணுமெண்டா அதுக்கு ஒரு உடம்பு வேணும். ஒரு உடம்பில தங்கி நின்றுதான் அது செயற்பட வேணும் உயிர். அதுக்கு அவர் இந்த உடம்பை தந்தே ஆக வேண்டும். உலகிற்கு உயிராய் நிற்கும் இறைவன் உருவமின்றியே அதனை செயற்படுத்த எங்களுக்கே இந்த உயிருக்கே உருவம் இல்லை. ஆனாலும் ஒரு உடம்பை தந்தாரண்டா எங்களை செயற்படுத்துற வைக்கிற இறைவன் அவர் தான் ஒரு உருவம் எடுக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை. அவருக்கு ஈஸி தானே. அதுக்கு எல்லாம் அவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. அப்ப உருவமின்றி அதனை செயற்படுத்தல் கூடும். ஆதலின் இறைவன் உருவமிலனாயின் உலகத்தை செயற்படுத்தல் இயலாது என்றல் பிழையா. ஆகவே உலகத்தை செயற்படுத்த மாட்டாமையால் இறைவன் உருவமுடையனாகின்றான் அல்லன். மற்ற ஏதெனில் உலகத்தின் செயற்பாடு உயருக்கு பயன்படுவதாமே செயற்பட்ட உருவமுடையாம். அப்ப இந்த உலகத்தின் செயற்பாடு உயிர்களுக்கு கட்டாயம் வேணும். ஆனபடி அவர் உருவமாயும் வேறர். அவர் உருவம் இல்லாமல் அருவமாய் நின்று செய்யக்கூடிய தனித்துவம் அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. அவர் அருவமாய் நின்று செய்யக்கூடியவர். ஆனால் நாங்கள் ஒரு உருவ வழிபாடு இருந்தால்தான் இந்த ஆன்மாக்கள் என்ன கண்ணால கண்டாத்தான் காட்சிக்கு புலப்பட்டதைத்தான் உண்மை என்று நம்பும். அப்ப அதுக்காக அவர் உருவ வழிபாடுல வந்து நின்று எங்களுக்கு அருள் புரிகிறார். அவ்வளவுதான். இந்த ஆன்மாக்களுக்கு மாயைக்குள்ள தான். அப்ப அந்த மாயை அந்த மாய கண்ணுக்கு உருவம் ஒன்று வந்த அப்ப அது அவருக்கு தெரியும். இந்த ஆன்மாக்களை எப்படி நான் இதுகளுக்குள்ள உட்படுத்த முடியும் என்று வருது. அப்ப அதுக்காண்டி உருவம் மாய்பார. இப்ப அடுத்த கேள்வி மாணாக்கன் உலகத்தின் வேறுபாடு இறைவன் உருவம் உடையவனாய வழி உயிர்கட்கு பயன்படுதலும் உருவம் ஆகாத வழி பயன்படாமையும் எங்கனம் என்பதை விளக்கியருளல் வேண்டும். ஆசிரியர் விநாயகக் கடவுள் முருகக் கடவுள் போன்றோரை இறைவன் உருவமின்றியே தருதல் கூடுமாயினும் அவர் இறைவன் திருக்குமாரர்கள் என்பதை அவர்தம் மரக்கருணைக்கும் உரியராயின உணர்ந்து பயனை பெறுதல் கூடாமையின் அன்னோரை இறைவன் உருவம் கொண்டு நின்றே தருதல் இன்றியமாதாயிற்று. மாணாக்கன் கேட்கிறான் உலகத்தின் செயற்பாடு இறைவன் உருவமுடையவனாய வழி உயிர்களுக்கு பயன்படு. இறைவன் உருவத்தோட வந்தாதான் இந்த உயிர்களுக்கு பயன்படுதலும்
உருவம் உருவம் உடையனாகாத ஆதாம். வழி, அதாவது அருவம வரும் போய்க்கையும் பயன்படாமையும் எங்கனம் என்பதை விளக்கிய ரெண்டும் அருவத்துக்கும் உருவமும் இந்த உயிர்களுக்கு என்ன அந்த வித்தியாசம் என்றதை சொல்லத்தான் ஆசிரியர் சொல்றார். விநாயக கடவுள் முருக கடவுள் போன்றோரை இறைவன் உருவமின்றியே தருதல் கூடுமாயினும் ஒரு உருவம் இல்லாமல் அருவம எங்களுக்கு நினைச்சு வழிபடுங்க, இதுதான் முருகன் இதுவன் பிள்ளையார் என்று தந்தாரண்டா அவர் இறைவன் திருக்குமார் என்பதை அவரது மரக்கருணைக்கும் உரியவராயினீர். அந்த அவன் பிள்ளைகளுக்கு என்ன அந்த அறக்கருணையண்டா என்ன அந்த அவைகள் செய்கிறதுகள் எல்லாமே அந்த ஒரு ஒரு சிவவினியா போயிடும். மரக்கருணையண்டா பசுவினியா போயிடும். மறைஞ்சு நின்று அவர் செய்வார். நாங்கள் என்ன இந்த உலகத்து உயிர்களுக்கு வேறு யாருக்கும் ஒரு இதை செய்கிற மாதிரி அங்கே அவர் தென்ற திருக்குமாரர்களுக்கும் அப்படி செய்கிறதுக்குரியவரான உணர்ந்து அவ்வப்பயனை பெறுதல் கூடாமையின் அந்நுரை இறைவன் உருவங்கொண்டு நின்றே. அப்ப அங்க அறக்கருணை மரங்களுக்கு உரியவராயினார் உணர்ந்து அவ்வப்பயனை பெறுத. அவைகளுக்கு அப்படி செய்யல, ஆன்மாக்கள் மாதிரி அவைகளுக்கு செய்யலாது, அருவமே அவரை கொண்டு வரையலாதுன்றது அவர் உருவ வழிபாட்டுக்கு எங்களுக்கு கொண்டு வரார் அந்த முருகனும் பிள்ளையாரும் கட்டாயம். இனி கொடி அதப்படியும் இனி கொடிய பன்றியை கொண்டு அர்ஜுனனை காத்தமையே உருவங்கொண்டு செய்யாவிடினும் ஒருவாறு பயன்தருமாயினும் அவன் வேண்டிய பாசுபதத்தை கொடுத்தலே உருவமின்றி செய்யின் அவன் அதனை தெளிந்து பயன் கொள்ளுதல் இயலாம். நரசிங்கத்தை அளித்தமை முதலியவற்றை உருவமின்றி செய்யின் பயன்படாமை வழிபட. கல்லாலின் கீழிருந்து 4 முனிவர்க்கு மெய்யுணர்வை தந்தமை போன்றவை உருவமின்றி அறியாமை சொல்ல வேண்டாம். ஆகவே இவை போன்றவற்றை எல்லாம் இறைவன் தன் உருவமின்றியே செய்வ வல்லவனாயினும் அவ்வாறு செய்யின் அவற்றால் பயன்பெறுதற்குரியார் பயன் பெறாதொழிதல் பற்றியே உருவங்கொண்டு செய்தான் என்பது தெளிவாதல். தன் செயல்களை அவற்றால் பயன்பெறுதற்கு உரியார் பயன் பெறுதற் பொருட்டே உருவங்கொண்டு செய்வன் என்பது உணர்ந்து கொள்க. அர்ஜுனனுக்கு வந்து அர்ஜுனனுக்கு வந்து இந்த பன்றிய கொள்ள வரும்போது அவர் வேடம் தெரிச்சு வாரார். ஆனா அங்க உமியம்மையும் கூட்டி கொண்டுதான் வாரார். வேதங்களைத்தான் நாய்களா கொண்டு வாரார். அவரேன் அப்படி ஒரு போக வடிவத்துல வாரார். இது போகம் அர்ஜுனனுக்கு. இந்த பாசுபதன் அர்ஜுனனும் ஒரு ஆன்மா. அப்ப அர்ஜுனனுக்கு பாசுபதை கொடுப்பதுக்காக நல்ல அமைதியான வடிவத்துல வந்து என்றாலும் அங்க பன்றி குறுக்க அர்ஜுனனை கொல்ல வேற அங்க அரக்கர்கள் அசுரர்கள் தான் அங்க பன்றி வடிவமா வந்தவர்களேன். அங்க அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்க போறேரண்டவைகளுக்கு விளங்கி அதை தடுக்கிறதுக்கு அவைகள் தங்களுக்கு தெரியாம பன்றி உடுவில வேற அதை சிவபெருமானும் அதுக்கு அம்பு விடுறார். அர்ஜுனனும் கண்டுட்டான். தவத்துல இருந்தாலும் அவனுக்கு ஜோகத்தில் அவன் கண்டுட்டான். அவனும் அம்பு விட அங்க யார் அம்பு பட்டு இந்த பன்று செத்ததண்ட போட்டி வருகுது. அர்ஜுனனுக்கு தெரியாது வந்திருப்பது சிவபெருமான் என்று. அர்ஜுனன் நான் தான் என்ற சிவபெருமான் நான் தான் அவர் 2 பேருக்குள்ளையும் சண்டை நடக்குது. அந்த சண்டையை அவர் பெருக விட்டவர். ஏனென்றா அர்ஜுனன் அந்த வீரத்தை அறிவதற்காக, வீரத்தை உலகத்துக்கு அவருக்கு தெரியும் அர்ஜுனன் வீரம் எப்படி என்று உலகத்துக்காக. அப்ப அவற்ற அம்பிலையோ வில்லிலேயோ சிவன் உருவம் தெரியத்தான் அர்ஜுனன் கண்டுட்டு நான் உங்களை எதிர்த்துட்டனே, நான் இதுக்கு எவ்வளவு பரிகாரம் செய்ய வேணும் என்று அவனுடனே காலை விழுந்து கும்பிட்டு அவர் அந்த பாசுபதத்தை பெற்றுக்கொண்டு போறார். அப்ப அது உருவமின்றி செய்யின் அவன் அதனை தெளிந்து பயன் கொள்ள இயலாது. அப்ப உருவம் தாங்கித்தான் அவர் வர வேணும். நரசிங்கத்தையும் அழுத்தமை இது இப்ப முதல் வந்தது போக வடிவம், நல்ல ஒரு அமைதியான வடிவத்துல வந்தவர். இப்ப நரசிங்கத்தை அழித்ததுக்கு வந்தது என்ன? வேக உருத்திர வடிவம். கல்லாலின் கீழிருந்து 4 முனிவருக்கு மெய்யுணர்வை தந்தமை வந்து யோக வடிவம் படிச்ச நாங்கள். அங்க வந்து அமைதியா அவர் வாயால சும்மா இரு என்று 3 பேருக்கும் அந்த அட்டமா சித்திகளை உபதேசித்தவர். அப்ப அது யோக வடி. ஆகவே இவை போன்றவற்றை எல்லாம் இறைவன் தான் உருவமின்றியே செய்ய வல்லவனாயினும் அவ்வாறு செய்யினவற்றால் பயன்பெறுதற்குரியார் பயன்பெறாத ஒளிதல் பற்றியே அவன் உருவங்கொண்டு செய்தான் என்பது தெளிவாதலின் தன் செயல்களை அவற்றால் பயன்பெறுதற்குரியார் பயன் அதை சொல்லிட்டார். அடுத்தது எப்படி உண்மை. அப்ப மாணாக்கன் சொல்றான் உண்மை இறைவன் தனக்கு உதவுதற் பொருட்டு உருவத்தை அவாவாமல் பிறர்க்கு உதவிய பொருட்டே உருவம் கொள்கின்றான் என்பது தெளிவாகின்றது. அது மிக்க
எல்லாம் அமைந்தபின் வேண்டப்படுவதே நீர். இவை போலவே ஆன்மா, ஆணவம், கண்மம், மாயை என்பவற்றையும் வைத்து கண்டு கொள்க. இவ்வாறாயினும் இவற்றின் செயற்பாடுகளுக்கு முன்பின் கூறுதல் அரிதாகலின் இவை அனைத்தையும் அனாதி என கூறுதலே சைவ சித்தாந்தத்தின் மரபு. உயிர்கள் தோறும் ஆணவ மலப்பிணிப்பு ஒரு வகையாய் இல்லாமல் பல்வேறு வகையாய் இருத்தலின் அவற்றின் விருப்பு வெறுப்புகளும் பல்வேறு வகையாம். ஆகவே அவற்றிற்கேற்ப வரும் வினைகளும் பல்வேறு வகையே. அவ்வகைகளுக்கேற்பவே உடம்புகளும் பல வகையினவாய் வரும். இவை அனைத்தையும் அறிந்து அவ்வவற்றுக்கு ஏற்றவாறு இறைவன் கூட்டுவிக்கின்றான். அப்ப இதெல்லாம் எது இந்த ஆன்மாவுக்கு ஆணவம், கண்மம், மாயை என்பவை எல்லாத்தையும் வைத்து கண்டுகொள்ளுக. இப்ப இந்த வியலுக்கு வேற வேற வடிவங்கள்ல வந்தவர் ஏன் இப்படி அருள் செய்தார், உருவத்துல வந்து ஏன் இப்படி அருள் செய்தார் என்று சொன்னா அந்த ஆன்மாக்களின் ஆணவ, கண்மம், மாயை அதுகளால வைத்துத்தான் அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் வருவார். அப்ப இவ்வாறாயின் இவற்றின் செயல்பாடுக்கு முன்பின் கூறுதல் அரிதாகலின் இவை அனைத்தும் அனாதி. எது ஆணவம், கண்மம், மாயை, ஆன்மா எல்லாமே அனாதி என கூறுதான் அவர் திருமந்திரத்துல திருமூலர் சொல்ற பசு பதி பாசம் அனாதி என கூறில் அந்த ஒரு திருமந்திரம் வருது. எல்லாமே அனாதி என்று சொல்லியது பதி பசு பாசம் பாசத்துல ஆணவம், கண்மம், மாயை வருது. அங்க பசு அண்டா ஆன்மா, பதியண்டா இறைவன். அப்ப அந்த ஐந்தும் அனாதி. உயிர்கள் தோறும் ஆணவமல பிணிப்பு ஒரு வகையா இல்லாமல் பல்வேறு வகையா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தான் வர்றார். வரும்போது ஏன் அந்த ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி தான் படிக்கிறார். வேண்ட விருப்பு வெறுப்பு எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒரு வீட்டிலேயே 5 பேரும் வித்தியாசமா இருப்பினம். அது அப்ப வேண்ட அந்த கண்ம வினையை பொறுத்து வினைகளும் அவைகளுக்கு ஏற்ப உடம்புகளும் எல்லாரையும் போல ஒரு ஆளை போல எல்லாருக்கும் உடம்பிடாது. அப்ப உடம்புகளும் பல்வகையினரும் இவை அனைத்தையும் அறிந்து அவற்றுக்கு ஏற்றவாறு. அடுத்தாள் வாசிங்க. ஒரு ஆள் இறைவன் உருவம் கொள்ளுதல். இறைவன் உருவம் கொள்ளுதல். மாணாக்கன் உலகத்தை இறைவன் உயிர்களது வினை எனும் ஒழுங்கின் மேல் வைத்து செயற்படுத்துகின்றான் என்பது மேல் பந்தியில சொல்லுவார். உலகத்தை வந்து இறைவன் தான் செயற்படுத்துறான். ஆனா அவன் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறான். அந்த ஒழுங்கின்படிதான் எல்லாத்தையும் கும்மா நாங்கள் மனிதர் நினைச்சு சமைக்க போனாலே நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஒழுங்கா சமைச்சா நேரமும் எல்லாம் ஈஸியாக சமைச்சு முடியும். ஆனால் நாங்கள் நினைச்சு அந்த கறிக்கு ஒரு வெங்காயம், இந்த கறிக்கு ஒரு வெங்காயம் அடுப்பில் வச்சுட்டா ஐயோ வெங்காயத்தை விட்ட மறந்து அப்படியெல்லாம் அவன் செய்ய மாட்டான். அவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அப்போ அந்த ஒழுங்கு முறையின்படி தான் அவன் எல்லாத்தையும் வச்சு செயற்படுத்துறான். அது நிற்க மாணாக்கன் சொல்றாரு. இறைவன் உலகத்தை தொழிற்படுத்துங்கால் தான் உருவம் உடையனாய் நின்று தொழிற்படுத்துவானோ, உருவமிலனாய் நின்றே திருப்பி வருது தொழிற்படுத்துவானோ என்னும் ஐயன் நிகழ்கின்றார். இது திருப்பி வருது. இதானே நளினாக்கா படிச்சவ. அது அவளாம் திருப்பி வருத. 2 தேரம் அடிச்சிட்டேன். நில்லுங்க. இந்த திருப்பி வேறு இந்த அப்படியே திருப்பி வருது. இந்த இது ஓகே. இறைவன் உருவம் கொள்வதற்கு காரணம் ஏதுவாயினும் உருவத்தை விரும்பிய வழி உருவத்தால் வரும் குற்றங்களுக்கெல்லாம் அவனுக்கும் உளவாகுமென்றோ. உருவத்தால் வரும் குற்றங்கள் யாவையெனின் கூறுவேன். உருவத்தை விரும்பினால் அதனை படைத்துக் கொண்டதற்கு உருவத்தை விரும்பாத மற்றொருவன் வேண்டும். ஏனெனில் உருவம் உடையவரெல்லாம் அவற்றை வேறொருவனாலே பெறுதலின் மற்றும் இறைவனுக்கு உருவம் உள்ளதாயினும் அது அவன் எங்குமாய் நிற்கின்ற நிலையை தடுத்து ஓரிடத்தில் நிற்பவனாக செய்துவிடும். ஏனெனில் உருவம் உள்ள இடத்து நிகழின் அறிவும் செயலும் போல ஏனைய இடத்து நிகழ்தல் கூட்டாமை. இன்னும் இறைவன் உருவத்தை கொள்ளின் என்றும்
உள்ளவனாகாது. தோன்றியளிப்பவனாகி விடுவான். ஏனெனில் உருவமெல்லாம் தோன்றி அழிவனவே ஆகலின், அன்றியும் உருவம் எனப்படுவனவெல்லாம் மாயையின் காரியமே ஆகலின், உருவத்தை உடையவனாயின் இறைவனும் மாயை உடையவன் ஆகிவிடுவான். இப்ப என்ன கேள்வி? இறைவன் உருவம் கொண்டு வருவானோ என்றுதான் எவைற்ற கேள்வி. அங்க இறைவன் உருவமா வந்தா, உருவத்தை விரும்பினால் அதனை படைத்து கொடுத்ததற்கு உருவத்தை விரும்பாத மற்றொருவன் வேண்டும். சிவபெருமானுக்கு உருவத்தோடையவர் வருவார். அவர் இப்ப எங்களை இறைவன் எங்களுக்கு உடலை தர்ற மாதிரி அவருக்கும் உடலை கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் வேணுமல்லோ. அப்ப ஏனெனில் உருவமுடையவர் எல்லாம் அவற்றை வேறொருவனால தானே பெறியினம். மற்றும் இறைவனுக்கும் உருவம் உள்ளதாய் அது அவன் எங்குமாய் நிற்கின்ற நிலையை தடுத்து ஓடுறது. அப்போ உருவம் கொண்டு வந்தா அப்ப அவன் இறைவனை நாங்கள் எங்கு நிறைந்தவர், எல்லா இடத்திலும் நிற்பவர், நீக்கமற எல்லா இனத்திலும் நீங்கி நிற்கிறார் என்று சொல்றோம், நிறைந்து நிற்கிறார் என்று சொல்றோம். அப்போ உருவம் கொண்டு வந்தா எங்களை போல ஒரு இடத்திலான நிப்பினம். அப்ப அதெல்லாம் என்னென்று அவருக்கு ஒரு கேள்வி வருதுமான. ஏனெனில் உருவம் உள்ள இடத்து நிகழும் அறிவும் செயலும் போல ஏனைய இடத்தில் நிகழ்தல் கூடாமல் இன்னும் இறைவன் உருவத்தை கொள்ளி நன்றும் உள்ளவன் ஆகாது. உருவம் வந்துச்சுதாண்டா அவன் ஆதியிலிருந்து தோன்றாதவன் ஆகிவிடும். ஏனென்றா எல்லாருக்கும் உருவம் இடையில தான் வந்தது, எங்களுக்கு உயிருக்கு இடையில தான் உருவம் வந்தது. அப்ப தோன்றி அழுவனாய் விடுவானே, அவனும் ஒரு தோன்றி அழிகிற பொருள்களா போயிடுமே இந்த உடல் போல. ஏனெனில் உருவம் எல்லாம் தோன்றி அழுவனவே. எந்த உருவம் என்றாலும் மண்ண குடமண்ட என்ன, சட்டை அண்ட என்ன, குடையண்ட என்ன, ஒரு வீடண்ட என்ன தோன்றி நின்று அழியும். அப்ப அதுபோல அவனும் உருவம் கொண்டால் தோன்றி நின்று அழுவவன் ஆகி விடுவானே. அன்றையும் உருவம் எனப்படுவனவெல்லாம் மாயையின் காரியமே ஆகலாம். ஒரு உருவம் என்று சொன்ன மாயையின் காரியம். ஏன் மாயையின் காரியம் உருவம் என்று சொல்றார்? அதாவது முதற்காரணமாகிய மாயையிலிருந்து தான் இந்த உடல் வந்தது, இந்த உருவம் எங்களுக்கு. அப்ப அதுபோல அவனுக்கும் எல்லோ வந்துடும். அப்ப அவனும் மாயையிலிருந்து தோன்ற. அப்ப அவனை தோற்றுவிக்க இன்னொருதனெல்லோ வேணும் என்றெல்லாம் பல கேள்வியை எழுப்புறார் இந்த மாணவன். மாயை உடையவனாய்வான். இப்படிப்பட்ட பல குற்றங்கள் உருவத்தால் வருவலான் இறைவனை உருவம். இப்போ விடியதான் அருவம் உருவம் அரு உருவம் என்று படிச்ச நாங்கள். அருவம் அரு உருவம் உருவம் என்று படிச்ச நாங்கள். இஞ்ச அதுக்குரிய படிப்பு பெருசா வருகிறது. அப்ப இப்படிப்பட்ட பல குற்றங்கள் உருவத்தால் வருவனவாகலின் இறைவனை உடையவனாவன் என்றால் எவ்வாறு? அப்ப அவனுக்கு உருவமுடையவர் என்று நீங்கள் எப்படி சொல்றீங்கள்? அப்ப ஆசிரியர் சொல்றார். இப்ப உங்களுக்கே அந்த மறுமொழி தெரியும். என்னென்று அவர் உருவத்துல வாரார்? இறைவன் என்னென்று உருவத்துல வாரார்? விடிய கேள்வி கேட்டு சொல்லாம இருந்து நான் புறா சொன்னேன். அவற்ற உண்மையான நிலை என்ன? கொடுக்கிறார். அவற்ற உண்மையான நிலை என்ன? சொரூப நிலை. உருவம் கொள்ளும் போது அவர் என்ன நிலையில வாரார்? அங்க தடத்த நிலையில வர்றபடியா அங்க உருவம். அவர் தடத்த நிலை. அவற்ற உண்மையான நிலையோ இல்லை. அவர் ஆன்மாக்களுக்காக ஒற்றுபடி கீழே இறங்கி வாரார். அப்ப இந்த மாணவனுக்கு ஆசிரியர் மறுமொழி சொல்ல முதலே அவர் தவிக்கிறார். மாணவன் என்னென்று இறைவன் இப்படி ஒரு உருவத்தோட வருவான், உருவத்தோட வந்த அவன் ஒரு ஆதி என்று சொல்லலாது, அவனை இன்னொரு ஆள் தோற்றுவிக்க வேணுமெல்லோ, தோன்றிய உருவங்கள் நின்று அழிந்து விடுமெல்லோ, அவனும் அழிவானோ? அப்ப இறைவனுக்கு அழிவில்லை என்று சொல்றீங்களே சைவ சித்தாந்தத்தில் என்று அவன் பல கேள்விகளை கேட்டு இப்ப அவர் சொல்ல வர்றார். நீ மிகவும் நுண்ணறிவுடையை போல வாதிக்கின்றாய். இவ்வாதங்கள் அறிவுடையோருக்கு மிகவும் நகை விளைவிப்பனவேவாகும். எவ்வாறெனின் கேள். பிறவிக்கடலில் வீழ்ந்துள்ள உயிர்கள் போன்றவன் தானோ இறைவன்? நோ, அவன் அப்படி இல்லை. அவன் பிறவிக்கடலில் அவன் வீழையில், அவன் கன்மம் ஒன்றும் செய்ய இல்லை. அவன் தூயவன், தூய உடம்பினான், அவன் சுத்தமானவன், அவன் 8 குணங்களுடையவன், தன்வதமுடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன், பேராற்றல், வரம்பிலா இன்பமுடைமை என்று அவர் 8 குணங்கள் உள்ளவர். அவர் அகண்டிதன். அப்ப அவர் இந்த பிறவிக்கடலில் அவர் வீழ மாட்டார். அவ்வாயினன்றோ உயிர்களுக்கு அவற்றுக்குரிய உடம்பை வேறொரு படைத்து கொடுப்பதில் அவனுக்கும் படைத்து தர வேறொருவன் வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இறைவன் பிறவிக்கடலில் வீழாத பெருமையுடையவனாய் பிறவிக்கடலில் வீழ்ந்த உயிர்களுக்கெல்லாம் உடம்பினை தருபவனாகலின், இந்த பிறவிக்கடலில் வீழ்ந்த உயிர்களுக்குத்தான் அவன் உடம்பினை தருவான்.
அவன் தனக்கு வேண்டும் உடம்பைத்தானே தன்னிச்சையால் கொள்வன் என்று சொல்லுதலில் என்ன தவறு? அவன் இந்த பிறவி கடலில் வீழ்ந்திருக்கிற இந்த உயிர்களுக்கே ஒரு உடம்பை தர்றான் என்று சொன்னா ஏன் அவன் தனக்கு ஒரு உடம்பை எடுத்துக்கொள்ள இயலாது? அதுதான் அவனால் அது முடியும். அப்ப மாணாக்கன் கேட்கிறான், படியுங்க சுவாமா, உபசாரமாக இப்படியே சொன்னேன் நான். உபசாரமாக இப்படியே சொன்னேன் நான். அந்த அங்ஙனம் லயம் கொள்ளினும் போகம் சிவன் அவற்றை அவத்த அவர் அவத்த நில பெறதுண்டா அவருக்கு அது உபசாரம் என்று சொன்ன நான் ஞாபகம் இருக்குதோ? அவர் இந்த தடத்த லக்கணத்துல வாரது அவர் உபசாரம், ஒரு ஆக்டிங்கா வந்து நிற்கிறார், எங்களை பாதுகாப்பதற்காக ஆக்ட் பண்ணி கொண்டு வர்றார். நாடகம் நாங்கள் போய் ஒரு நாடகம் நடிக்க போறோம்டா வேஷம் போட்டு கொண்டு போய் நடிக்கிறோம். நாங்கள் எந்த நாளும் அந்த நிலையிலையோ நிற்கிறோம். நாங்கள் எங்களோட நிலை இது. நான் கமலா, ஆனா நாடகத்துக்கு போறேன் என்ன நடிக்கிறதுக்கு, ஒரு துரியோதனா ஒரு அர்ஜுனனாக நடிக்க போறேன். அந்த நிமிடம் மட்டும்தான் நான் அந்த வேஷம். பிறகு அந்த வேடத்தை கழிச்சு அந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சா நான் வந்துடுவேன். அவர் தண்ட நிலையில இருந்து ஒற்றுபடி கீழே இறங்கி வந்து ஒரு வேஷம், அவர் ஒரு விளையாட்டா தான் வந்து நின்று எங்களுக்கு இதை செய்கிற, எங்களை இந்த துன்பத்தில இருந்து, இந்த ஆணவ மேல துன்பத்தில இருந்து போகிறதுக்காண்டிய அப்ப உபசாரமாக அங்கனம் கொள்ளினும் அவருக்கு மாணாக்கனுக்கு இன்னும் கிளியர் இல்லை. அப்ப திருப்பி ஒரு கேள்வியை கேட்கிறார் பாருங்க. உண்மையாக அங்ஙனம் கொள்வதற்கு சான்றில்லை. ஏனெனில் உருவமுடையவர்கள் ஒருவரேனும் தம் உருவத்தை தம் இச்சையின் வழி கொண்டோர் இல்லை. எவர் ஒருவரேனும் தம் உருவத்தை தம் இச்சையின்படியே கொண்டார்களாயின் இறைவன் அங்ஙனம் தனக்கு வேண்டிய உருவத்தை தானே தன்னிச்சையாற் கொள்வான் என்று துணிதல் கூடும். அங்ஙனம் இன்மையால் அவ்வாறு துணிதல் எங்ஙனம்? உபசாரமாக அங்கனம் கொள்ளினும் உண்மையாக அங்கனம் கொள்ளுவதற்கு சான்றில்லை. ஏனெனில் உருவமுடையவர்களில் ஒருவரேனும் தம் உருவத்தை தம் இச்சையின் வழி கொண்டோர் இல்லை. நாங்கள் எங்கட விருப்பப்படி எடுத்துனாங்களோ இல்லை. எவர் ஒருவரும் தம் உருவத்தை தம் இச்சையின்படியே கொண்டார்களாயின் இறைவனும் அங்கனம் தனக்கு வேண்டிய உருவத்தை தானே தன் இச்சையாட்கொள்வன் என்று துணிதல் கூடும். அங்கனம் இன்மையால் அவ்வாறு துணிதல் எங்கனம்? உருவமுடையவர் எவரும் தம் இச்சைப்படி உருவம் கொள்ளவில்லை என்றார். யோகத்தால் ஏனையோரினும் ஆற்றல் மிக பெற்ற யோகிகள் தாம் விரும்பிய உருவத்தை எடுத்து கொள்ளுதலையும் அனுமன் முதலானவர்கள் தாம் வேண்டியவாறு உருக்கொண்டமையும் கண்டும் கேட்டும் மறந்தில்லையோ? அப்ப இவர் சொல்றார், இந்த ஆன்மாக்கள் ஒருவரும் தானாக உருவம் எடுப்பதில்லை என்றதுக்குத்தான் இப்ப அவர் சொல்றார். இந்த யோகத்தால் அட்டமா சித்திகள் என்று ஒன்று இருக்குத்தான். அட்டாங்க யோகம் பயின்றவர்கள் தான் அட்டமா சித்திகளை அறிஞ்சு கொள்வினம். அட்டாங்க ஜோமண்ட யமன் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற அட்ட யோகங்களை முடித்தவர்கள் திருமூலர்கள் இந்த இப்படியானவர்கள் போன்றவர்கள் என்ன செய்வோம், அவ அனுமன் எல்லாம் அவ அட்டாங்க யோகத்தை முடிச்சு அட்டமா சித்திகளை பெற்றபடியாத்தான் திருமூலர் என்ன கூடு விட்டு கூடு வாஞ்சவர். மூலன்ற உடம்புக்குள்ள பரஞ்சோதி முனிவர் ஆகாய மார்க்கமா பஞ்சு போல பறந்து வந்தவர். இந்த அனுமான் இலங்கைக்கு அந்த கடலை தாண்டினவர். இது பஞ்சு போல உடம்பு எடுத்து பிறகு அங்கே இலங்கையில் ராவணன்ற அரச மாளிகையில் அவன் கதிரை கொடுக்கல என்ற பெரிய உருவத்தையும் எடுத்து பெரிய கதிரையும் எடுத்தவர். அப்போ அவையில் அந்த அட்டமா சித்திகள், அதாவது அட்டமா சித்திகள் என்றால் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி ஈசானம் ஈசானம் என்னும் ஒன்று பெறோனன் ஈசத்துவம் வசித்துவம் ஈசத்துவம் என்று அந்த அட்டமா சித்திகளை அவர்கள் இறைவென்ற அருளோடு அவர்கள் பயின்றவர்கள். அப்ப அவர் கேட்கிறார் ஆசிரியர், அப்ப ஒருவரும் தானாக உடம்பே எடுக்கவில்லையா இந்த ஆன்மாக்கள்? அந்த நிலைக்கு போனாதான் அந்த அவியலை போல இந்த அட்டமா சித்திகள்ல குட்டியா வர முடியும். கிருஷ்ணர் உத்தரையின் வயிற்றுக்குள்ள ஒரு பெற்றுவிரல் அளவு போய் இருந்தவர். அதே நேரம் அர்ஜுனனுக்கு தண்ட அந்த பெரிய உருவத்தை காட்டினவர். அப்ப அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படி மாறக்கூடிய சக்திகள் அவைகளுக்கு இருக்குது. அப்ப கண்டும் கேட்டும் அறிந்தில்லையோண்டு ஆசிரியர் வடிவா விளக்குறார். அறிந்துள்ளேன்
வாசிங்கோ சும்மா வாசிங்கோ ரணியக்கா வாசிங்கோ பிஸி மாணாக்கர் அறிந்துள்ளேன். அவை இறைவன் தன் இச்சை வழியே உருவங்கொள்வான் என்பதற்கு எவ்வாறு சான்றாகும்? ஏனெனில் யோகியர் முதலியோர் நம்மிலும் சிறிது உயர்ந்தவர்களே அன்றி முற்றிலும் நம்மில் வேறுபட்டவர் அல்லர். எவ்வாறெனில் அவர்களும் வேறொருவன் கொடுத்த உடம்பை பெற்று அதில் கட்டுண்டு ஓரளவில் அல்லது மேற்பட்டவற்றை அறியவும் செய்யவும் மாட்டாது நிற்பர். ஆகவே யோகியர் முதலியோர் போல இறைவன் தான் வேண்டிய உருவத்தை கொள்வன் என கூறினர். நம்மில் ஒருவன் ஆகாவிடினும் யோகியர் முதலியோரில் ஒருவன் அன்றோ? அப்ப இப்ப என்னண்டு அவர் தண்ட உருவத்தை எடுப்பார். அப்ப அவரும் ஒரு ஆன்மாவா போயிடுமெல்லோன்றதுக்கு இப்ப அவர் ஜோகியர் எடுப்பினந்தானே தங்கட விருப்பத்துக்கு உடம்ப ரெண்டா இப்ப அவன் திருப்பி கேட்கிறான். அப்ப இறைவன் ஜோகியர்ல ஒருவரா போயிடுவாரோண்டு அடுத்த கேள்வியை கேட்கிறார். இப்ப ஆசிரியர் சொல்றார், ஆசிரியர் அறியாது சொன்னாய். ஏனெனில் யோகியர் முதலானவர் தாம் வேண்டிய உருவத்தை கொள்ளுதல் தவம் செய்து பெற்ற இறைவன் திருவருளாலே என்பது எல்லாருக்கும் உடன்பாடாகலின் அத்திருவாற்றலை தானாக அத்திருவருள் ஆற்றலை தனதாக முற்றிலும் உடையவனாய் பிறருக்கும் அதனை சிறிது வழங்கி அருளுகின்ற இறைவன் அவனிடத்து நின்று அதனை சிறிது பெற்று அப்பெற்ற அளவில் சிறிது பெருமையுற்று நிற்கும் யோகியர் முதலியோரில் ஒருவனாதல் எவ்வாறு? இந்த அட்டமா சித்திகளை பயின்றவர்களுக்கு அவர் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவர். அங்க தட்சணாமூர்த்தி வடிவமாக இருந்து ஜோக வடிவத்தில இருந்து இந்த 8 பேரும் தவம் இருந்தவர். தங்களுக்கு இந்த எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு கொண்டுட்டோம், ஆனா இன்னும் எங்களுக்கு இருக்குது தெரிய வேணுமென்றத்தான் அவர் அட்டமா சித்திகளை சும்மா இரு என்று சொல்லி ஜோக வடிவத்தில தட்சணாமூர்த்தியாக வந்திருந்து வேலுக்கு சொல்லி கொடுத்தவர். அதைத்தான் அவர் சொல்றார், அறியாது சொன்னா ஏனில் ஜோகியர் முதலானவர் தாம் வேண்டிய உருவத்தை கொள்ளுதல் தவம் செய்து பெற்ற இறைவனின் திருவருளாலே. அவர் பலகாலம் தவம் இருந்தவர். திருமூலர், பதஞ்சலி, வியாக்கிரவாதர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர், சிவயோகியர் என்ற 8 பேரும் பலகாலம் இறைவனிடம் தவஞ்சது. ஆஞ்சநேயர் கொடுத்தி அவரிட தவம் இருந்துதான் அந்த பலனை பெற்றவர். அப்ப திருவருளாலே என்பது எல்லாருக்கும் அவங்க ஆஞ்சநேயர் என்றாலே ஒரு சிவபெருமான் ஒரு அவதாரம் ஆஞ்சநேயர். ஏன் அஞ்சனாதேவி அவ தனக்கு சிவபெருமானே பிள்ளையா பிறக்கணும் என்று சொல்லி அவ ஆசைப்பட்டவ தான். அவர் அங்க சிவபெருமான் போய் அவ அந்த கற்பமா இருக்கைக்குள்ள அவர் போறார். அவர் போய் அவன் இதில் அவன் விருப்பங்கள் எல்லாத்தையும் கேட்டு அப்போ இதாண்டதான் அங்கே நான் கிட்டடியில் ஒரு வீடியோ அதில் போட்டேன்னா பார்த்தீங்களோ தெரியா. அவருக்கு சிவபெருமானே ஆஞ்சநேயராக பிறந்தவ. அப்போ அஞ்சனாதேவிக்கு ஆஞ்சநேயர்கிட்ட அம்மா அஞ்சனாதேவி திருவருளாற்றில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அவன் இதில் போயிட்டா. தனதாக முற்றிலும் முடியவனாய் பிறருக்கும் அதனை சிறிது வழங்கி அருளுகின்ற இறைவன் அவனிடத்து நின்றும் அதனை சிறிது பெற்று அப்பெற்ற அளவில் சிறிது பெருமையிட்டு நிற்கும் ஜோகியர். அப்போ ஜோகியர் அவர் தான் அந்த கொடுத்ததவைகளுக்கு. இப்போ அட்டமா சித்திகளை கல்லால மரலின் கீழ் இருந்து அட்டமா சித்திகளை போதித்த இந்த எண்மர். அப்போ அது எங்களுக்கு ஒரு உதாரணம். அப்படி எங்களுக்கு தெரியாத எவ்வளோ பேருக்கு அட்டமா சித்திகளை உபதேசிச்சிருக்கிறார். அவையில் அதை பயன்பெற்றிருக்கணும். அப்போ அதைத்தான் அவர் சொல்கிறார், அவற்ற அருளால் தான் அது கிடைச்சதொழிய அவையில் தாங்களே அதுகளை எடுக்க இல்லை. அப்போ அடிகள் அருளியது உண்மையாயினும் உருவம் எனப்படுவனவெல்லாம் மாயையே ஆகலின். இந்த உருவம் எல்லாம் என்ன? மாயையின் காரியங்கள். முதற்காரணமாகிய மாயையிலிருந்து தான் இந்த உருவங்கள் எல்லாருக்கும் கிடைச்சது, இறைவனை தவிர. உருவத்தை இறைவன் தானே கொள்ளினும் பிறர் கொடுப்பதை கொள்ளினும் மாயையில் தொடக்குண்பவனே ஆவான். அதனால் அவன் தானே தன்னிச்சைப்படி உருவங்கொள்வன் என்று கொள்வதனாலே நம்மோடு அவனிட பெரிய வேறுபாடு ஒன்றும் அமைந்து விடாது. இது மாணவன்ற கேள்வி.
அப்ப மாயையில இருந்துதான் இதுகள் எல்லாம் வருதுண்டா. அப்ப அவனும் தடத்தலக்கணத்துல உருவத்தோட வர போறான்டா. அப்ப அவனும் மாயையில புரிந்தித்தானோ வர்றான்ன்ற ஒரு அவனுக்கு ஒரு இன்னும் அவனுக்கு அது தீரே இல்லை. இப்ப ஆசிரியர் சொல்ல போற முழுதும் உணர்ந்தாய் போல. முழுதும் உணர்ந்தாய் போல மொழிகின்றாய். உருவம் என்னும் பொதுமையாலே உருவம் எனப்படுமாயின் மாயையாகி விடா. எவ்வாறெனில் ஆடை என்றும் அணிகலம் என்றும் சொல்லப்படும். அவையெல்லாம் அவ்வப்பொதுத்தன்மையாலே பொருளால் ஒன்றாக மாட்டேன். ஆடை தோலாலும் நூலாலுமாம், பட்டாலுமாம், அணிகலம் வெள்ளியாலுமாம், பொன்னாலுமாம், மணியாலுமாம். எவ்வாறாயினும் ஆடை என்றும் அணிகலம் என்றும் சொல்லப்படும். அவையெல்லாம் ஒரு திறத்தனவே, வேறுபாடில்லை என்பார் உளராயினும் அவரின் பேதையர் உலகத்திலர் ஆவர். ஆகவே அணிவொரு திறத்துக்கேற்ப ஆடை அணி முதலியற்றின் திறம் வேறுபடுதல் போல உடையவரது திறத்துக்கு ஏற்ப உருவத்தினது திறமும் வேறுபடும். வேற என்ன சொல்றார்? அப்ப இந்த மாயையில இருந்துதானே எங்களுக்கெல்லாம் உடம்ப தந்தவர் இறைவன். அப்ப அது மாதிரி அவரும் இப்போ உருவம் கொள்ளுவார் தடத்துல கிணத்துல என்று சொன்னா, அப்ப அவரும் இந்த மாயையில இருந்துதானோ எனக்கு ஒரு உருவத்தை கொள்றாருண்டா அவர் இப்ப பேசுற மாதிரி தான் சொல்றார். முழுவதும் உணர்ந்தாய் போல மொழிகின்றாயே என்று அவரை பேசுறார். அங்க மொழிகின்றாய் அவரை ஆதரிக்க இல்லை மாணவனை. உருவம் என்னும் பொதுமையாலே உருவம் எனப்படுவன யாவும் மாயாகி விடாது. எவ்வாறெனில் ஆடை என்றும் அணிகலன். இப்ப ஆடை செய்கிறது துணியில தான் செய்யலாம். துணியும் தோலும் இல்லாட்டி நூலும் பட்டும் அப்படி வேணும். ஆனா அழியனம் செல்றதுக்கு வெள்ளி பொன் மணி எல்லாம் எவ்வாறாயினும் ஆடை என்றும் அணிகலம் என்றும் சொல்லப்படும் அவையெல்லாம் ஒரு திறத்தனவே. என்ன அங்கேயோ ஒரு அதுக்கு ஒரு காரண பொருள் ஒன்று இருக்குது. அந்த காரண பொருள்ல இருந்து வருகுது. ஆனா ஒரே காரணம் இல்லை. அங்க ஆடை வர்றதுக்கு நூலும் பட்டும் தோலும் வேணும். அணிகலம் செய்யறதுக்கு வெள்ளியும் பொன்னும் மணியும் வேணும். அப்ப வெவ்வேறு காரணங்களும் இருந்து காரியம் வருகுது. மண்ணில இருந்து ஆடையை செய்யலாம். மண் காரணம் பண்ணிட்டு காரண பொருள்ல இருந்து ஒரு ஆடையை செய்யலாமோ இல்லை. அதே நேரம் பொன்னில இருந்து மண்குடம் இது பொன்னில செய்த குடத்தை பார்த்து இது மண்குடம் என்று சொல்ல இல்லை. அதுக்கு அது அந்த 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 காரணங்கள் வேணும். அப்ப அவையெல்லாம் ஒரு திறத்தனவே இல்லை என்று சொல்றார். வேறுபாடு இல்லை என்பார் உளராயின் அவரினும் பேதையர். இப்ப இதுகளுக்கெல்லாம் வேறுபாடு இல்லையாண்டு யாரும் சொல்லிச்சு நம்மண்டா அவைகள் எல்லாம் முட்டாள்கள். ஆகவே அணிவரது திறத்துக்கு ஏற்ப ஆடை அணி முதலியவற்றின் திறம் வேறுபடுதல் போல உடையவரது திறத்துக்கேற்ப உருவத்தினது திறம் வேறுபடும். அப்ப நாங்களும் மாயையில இருந்தான் எங்களுக்கு உருவம் வருதாண்டா சிவபெருமானுக்கு மாயையில இருந்தான் அவர் அந்த உருவத்தை எடுக்கிறாரன்னு நீ கொள்ளக்கூடாது. அப்ப எனவே உயிர்கள் மெலமுடையனவாகலின் அவற்றுக்கு மெலத்தின் வகையாய மாயா உருவம் உள்ளது. நாங்கள் ஆணவ மெலத்தால பீடிக்கப்பட்டு கேவல நிலையில இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு தர்ற உடம்பு முதற்கரணமாய மாயையிலிருந்து இந்த உருவம் எங்களுக்கு ஓகே. ஆனா இறைவன் ஆணவ மெலமுடையவன் அல்ல. அவன் நிமலன், அவன் அமலன், மனம் வாக்குகளுக்கு அப்பாற்பட்டவன். அவன் அதாவது இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். அப்ப அவன் அங்க பாச ஞானம் இல்லை. அவனுக்கு மனாதீதத்துக்கு அப்பாற்பட்டவன், அதாவது பசு ஞானத்திலிருந்து நீங்கியவன். அவனுக்கு அந்த மெலங்களில் அற்றவன். அப்ப மெலம் இல்லாதவனாகலின் அவனோடு மெலத்தின் வகையாய மாயைக்கு யாதும் தொடர்பு உண்டாது இல்லை. அப்ப அங்க மெலம் இருந்தால் தானே எங்களுக்கு மாயை தந்தவர். மெலம் இருக்கிறபடியா அப்ப அவனுக்கு மெலமும் இல்லை. அவன் நிர்மலன், அவன் அமலன். அப்ப அவனுக்கு மாயைன்ற தொடர்பும் அவனுக்கு இல்லை. அவன் அந்த மாயையை கொண்டு சிவபெருமான் எங்களுக்கு முதற்காரணமாய மாயையில இருந்து ஒடுங்கி இருந்ததை எடுத்து எங்களுக்கு தர்றாரொழிய அவர் நிமித்த காரணன். அங்க மாயை முதற்காரணம், அவர் நிமித்த காரணம், துணை காரணம் அவரது ஆற்றல் சக்தி. அவனுக்கு அவனது சக்தியே உருவமாய் அமையும். எத்தனை தரம் படிச்சுட்டான். அவன் அந்த உருவம் எடுத்து வாரான். அவற்ற சக்தியில இருந்து அவற்ற ஆற்றலாகிய சக்தி தான் அங்க தடத்தலக்கணத்துல. அதுக்குத்தான் இங்க நாங்கள் இப்ப இந்த அம்மன் வழிபாடு கூட ஏன் இருக்குதுண்டா, இந்த சக்தி தான் இங்க எங்களை எல்லாம் இந்த உலகத்தை செயற்படுத்தி கொண்டு இருக்குது.
இந்த சக்தி என்றது அவற்றை ஆற்றல் சக்தி சக்தி நவசக்தியா வந்து நின்று எங்களுக்கு எல்லாத்தையும் செய்யுது. அதுதான் இந்த 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 பூலோகத்துல கூட சக்தி வழிபாடு இருக்குது. சிவபெருமானிலும் பார்க்க கூட சக்தி எங்க பார்த்தாலும் அம்மன் கோயில்களும் அந்த அம்மனுக்கு படைக்கிறதும் அதுவும் இதுவும் செய்யறது கூட என்ற அவற்றை சக்தி தான் வந்து நின்று அச்சக்தி அவனது அருளே ஆமாகலின் அவனது திருமேனிகள் யாவும் அருட்திருமேனிகளாம். எங்களைப் போல திருமேனி அல்ல. அவற்ற திருமேனி எங்களுக்கு மருட்டு காரணமாய மாயையிலிருந்து வந்த திருமேனி, அவருக்கு வந்த திருமேனி எப்படி? அவற்ற சக்தி, அவற்ற சக்தியிலே ஆற்றல், அதாவது அருட்திருமேனி. இவ்வளவு கேள்வி அவருக்கு கேட்டு இவ்வளவு விளங்கப்படுத்தி கலந்து பிடிச்சிருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு ஒவ்வொண்டா உண்டா 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 சொல்லி கொடுத்த மாதிரி கொண்டு இந்த ஆசிரியர்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறார். எங்க இருந்து வருகுது? அவற்ற ஆற்றலாய சக்தியில இருந்து தான் அங்க அவருக்கு திருமேனி வருது. இப்ப மாணாக்கன் கேட்கிறான், படிங்குறானியா கமலா இன்றைக்கு வகுப்பு இல்லையா? ஒன்றும் போடையில என்னன்னு தெரியல. யாரும் வந்தா பாப்ப மானந்தியம்மா வருவா சில நேரம். எங்கட இல்லாட்டி சாப்பாட்டு டைம், எங்கட சாப்பாட்டு டைம், ஆ எங்கட சாப்பாட்டு டைம். ஓ நிப்பாட்டுவன் இன்னும் கொஞ்சம் தள்ள நிப்பாட்டுவன். ராணிய கபடியும் ரேவன் இறைவன் கொள்ளுகின்ற உருவத்தை மாயை என்று கொள்ளாது அவனது சக்தியாய அருள் என்று கொண்டாலும் உருவங்கள் எல்லாம் ஒரு காரணத்தினின்றும் தோன்றும் காரியமாகும். அக்காரியம் விருத்தி, பரிணாமம், விவர்த்தனம் முதலாக சொல்லப்படும். விருத்தியாவது படம், துணி, குடில், கூடாரம் ஆதல் போல், பரிணாமமாவது மண்குடமாதல் போல்வது. விபர்த்தமானவாவது இப்பி வள்ளியாய் தோன்றுதல் போல்வது. இவையெல்லாம் அடிகள் அறிந்தனவையாதலின் உருவம் அருள் என்னும் காரணத்தால் தோன்றுமெனின் விருத்தியாய் தோன்றுமா? இப்ப சாப்பிட்றப்ப போய் சாப்பிட்டு வாங்கோ, அங்காளி வகுப்பில்லாட்டி எல்லாரும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போய் கொண்டிருக்குது. மற்றவ படிக்க நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்க. பிறகு நீங்கள் கேளுங்க, ரெக்கார்டிங் அதுக்கு தான் செய்யப்படுது பிறகு கேட்கறதுக்கு. அப்போ இந்த டைமை வீணாக்க தேவையில்லை. நாங்கள் இது நல்ல நல்ல விஷயம் போது இன்றைக்கு அதுவும் காலமாக படித்த விஷயத்தை திருப்பி படிக்க வைக்கி டக்கண்டு எல்லாம் விளங்கும். விருப்பமானாக்கள் நில்லுங்கோ, விருப்பமானாக இல்லாதாக்கள் யார் தேவியம்மா உங்களுக்கு 7 மண்டா நில்லுங்கோ. உங்களுக்கு வேற வகுப்பு பண்ணா நீங்க போங்க, அப்புறம் ரெக்கார்டிங் பார்க்கலாம். அங்கால வகுப்பு இருந்தா நிப்பாடு, யாரும் வந்தா நிப்பாட்டுப்போம். என்ன ஓகே தானே உங்களுக்கு ராணியக்கா நளினாக்கா? ஓகே அரைமணித்தியாலத்துல படிக்கலாமே அவங்கள திரும்ப. அதான் அரைமணித்தியாலத்துல திருப்பி படிக்கலாம். ஓகே, அப்ப இது நல்ல என்னடா கனவே நல்ல ஆசையா கேட்டுக்கொண்டிருக்கணும். இப்ப கலா சிவாவைகளுக்கு இது ஆரம்பம் நல்லதவைகளுக்கு. அப்போ என்னத்தை விட்டா பிடிக்கல, அது பட்டத்தை விட்டா பிடிக்கல மாதிரி அவைய விட்டா பிடிக்கலாது. அதுதானா? இறைவன் கொள்ளுகின்ற உருவத்தை மாயை என்று கொள்ளக்கூடாது. எங்களுக்கு தான் மாயை. அவனது சக்தியாய் அருள் என்றே கொண்டாலும் இப்போ மாணாக்கன் கேட்கிறான் அடுத்தத, உருவங்கள் எல்லாம் ஒரு காரணத்திலிருந்து தோன்றும் காரியம். எது? மாயாய காரணத்திலிருந்து தோன்ற காரியம். அக்காரியம் விருத்தி, பரிணாமம், விவர்த்தனம் முதலாக சொல்லப்படும். இப்ப விருத்தி என்று நாங்கள் எங்க கேள்விப்பட்ட? நாங்கள் முதல் படிச்சோம். இதுல என்னத்துல படிச்ச நாங்கள்? இப்ப அதுதான் நான் கேட்கிறேன். என்னது ஞாபகம் வருதுல. சிவ தத்துவத்தில நாதம், விந்து தத்துவம், சதாக்கியம், ஈஸ்வரன், சுத்த விதேதெல்லாம் விருத்தி. அது அவர் தண்ட ஞான கண்ணால நோக்க அங்க ஒவ்வொன்றில இருந்து ஒவ்வொன்று விருத்திப்படும். எப்படி ஒரு கூடாரத்தை நாங்கள் ஒரு பீச்சுக்கு போறோம், பிக்னிக் போறோம்னு சொன்னா ஒரு குடை மாதிரி ஒன்றை கொண்டே விரிச்சு வச்சுட்டு இருப்போம். அப்ப அங்க விருத்தி. அது மாதிரி சர்க்கஸ்காரன் ஒரு கூடாரத்தை வச்சு அதை விருத்தி. அது மாதிரி தான் அப்படியே முழுவதும் அங்க முழுவதும் அடைகிறது விருத்தி. ஆனா பரிணாமம் என்றது இப்ப என்ன, இந்த புத்தி தத்துவத்தில இருந்து எது வந்தது? அகங்காரம். புத்தி தத்துவம் ஒரு பகுதி அகங்காரமா மாறும். அகங்காரத்தில இருந்து ஒரு பகுதி
மெனமா. ஆனால் அங்க புத்தி தத்துவத்துக்கோ அகங்காரத்துக்கோ ஒரு பதியை எடுத்தாலும் அதை சொல்றது ஏகதேச ஒரு பகுதியை எடுத்தாலும் ஆனா முழு பரிமாணம் எது? பால் தயிராவது அங்க முழு பரிமாணம் அல்ல, அது ஏகதேச பரிமாணம். எது? புத்தி தத்துவத்தில இருந்து அகங்காரம், அகங்காரத்தில இருந்து மெனமா. அப்ப இந்த அவர் வடிவா இதுல சொல்றார், விருத்தியாவது படம் துணி, அதாவது குடில் கூடாரம் ஆவது போல பரிணாமமாவது மண்குடமாவது, ஒரு மண் அப்படியே குடமாவாயிட்டு விதர்த்தமா இப்பி வெள்ளியாய் தோன்றுதல் போல்வது. இவையெல்லாம் அடிகள் அறிந்தனவையாதலின் உருவம் அருள் என்னும் காரணத்தில் தோன்றுமெனின், உருவமங்க சிவபெருமானுக்கு உருவமங்க இருந்து கொண்டுதான் அருளாகி அவற்றை ஆற்றல் சக்தியிடமிருந்து அவருக்கு உருவத்தை தொடுத்தால் அங்க சக்தி தான் அவருக்கு பிறகு இந்த சிவபெருமானை தடத்த லக்கணத்தில் எல்லா சிவதத்துவம் முழுக்க ஏற்பாடு செய்கிறது அவன்ட வேலை தான். விருத்தியாய் தோன்றுமோ, பரிணாமமாய் தோன்றுமோ, விவர்த்தனமாய் தோன்றுமோ எனினும் வினாழுதும். அங்க மேல சொன்னவர் பரிணாமம், விவர்த்தனம், விருத்தி மூன்றையும். அதற்கு யாதேனும் ஓர் ஆற்றல் விடை கூறினும் காரியங்கள் எல்லாம் அழிபொருளே ஆதலின் இறைவனது உருவமும் அத்தன்மையதாம் எனல் வேண்டி வரும். காரியங்கள் எல்லாம் மாயைண்ட முதற்காரணமாகிய மாயையிலிருந்து தோன்றும் தனுகரண பூவன போகங்கள் எல்லாம் ஒரு அழிபொருள். ஆனால் இறைவனின் உருவமும் அத்தன்மையதாம், அது அவற்றை அப்படி இல்லை எனல் வேண்டிவர் அவற்றையும் அப்படி கொண்டாள் அழிபொருள் என்று கொண்டாள் என்றால் ஆதலின் இறைவனே உருவமுடையவன் என்றல் எவ்வாற்றானும் பல தடைகளுக்கு உரியதங்க. அந்த எழுத்துக்களை வடிவா வாசிச்சா தான் இது விளங்கும். அத்தன்மையதாம் எனல் அவரும் அழிபொருளாய் இருப்பார் என்று வேண்டி வரும். ஆதலில் இறைவனே உருவமுடையவன் என்றல் எவ்வாற்றானும் பல தடவலுக்கு உரியதே ஆகின்றது அன்றோ. அன்றோண்டு அங்க எதிர்மறையில தான் கேள்வி கேட்கிறேன். உனது அறிவு வியப்புக்குரியதாகிறது. என்னையெனில் உலகப் பொருள்களில் கண்ட விதிமுறைகளையே இறைவனிடத்தும் வைத்து ஆராய துணிந்தனையாகலின் அது நீ ஒரு வியப்ப நீ என்னன்னு இந்த உலக பொருட்களையும் இந்த ஆன்மாக்களையும் வச்சு அங்க இறைவனையும் நீ வச்சு கேள்வி கேட்கிற, அப்படி ஒரு துணிஞ்ச கேள்வி கேட்கிற, உன்னை பார்த்து ஒரு வியப்பா இருக்குன்னுட்டு சொல்றார். இதோட அப்ப நிப்பாட்டுவான், போயிட்டு வாங்க, அது பெரிய வந்து விளங்கப்படுத்த நேரம் செல்லும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.